Dear students, welcome back to our channel. இன்னைக்கு 12th Maths Unit 1ல application of matrix and determinant exercise 1.1ல 5th sum பார்க்கலாம். If A equal to ஒரு 3x3 matrix கொடுத்துருக்காங்க, prove that A inverse equal to A transpose கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து LHS எடுத்துக்கலாம். A inverse ஓட ஃபார்முலா தெரியும். 1 divided by determinant of A into adjoint of A. ஓகேவா? ஸோ determinant A கண்டுபிடிக்கிறோம். determinant Aனா இந்த 1/9 அப்படியே வச்சுட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து determinant எடுக்கிறோம். ஓகே, ஸோ டிட்டர்மினன்ட் நார்மலாக எல்லாருக்கும் எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், அந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து எடுத்து எழுதிக்கணும். செகண்ட் வரும்போது மைனஸ் வரும், அது ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். அடுத்து ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம். அதனால் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்து மல்டிப்ளை பண்ணி நமக்கு என்ன வருதுன்னா 729 வருது, -729. ஓகேவா? இது 9ஆல் கேன்சல் பண்ணும்போது -81. ஓகே, டிட்டர்மினன்ட் -81 கிடைக்குது. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலாவில் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தெரியும். ஸோ M11, M12, M13, M21, M22, M23, M31, M33, M33. ஓகே, இதை நான் சைடில் போட்டிருக்கேன். நான் வந்து ரஃப்யூஸில் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போடுறேன். நீங்கள் டைரெக்டாக மேட்ரிக்ஸ்லேயே வச்சு கூட ஒரு சிலர் போடுவாங்க, அது வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். இந்த மாதிரி தனியாக போட்டு நீங்கள் மேட்ரிக்ஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே இந்த வேல்யூலாம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை வந்து இங்கே மேட்ரிக்ஸில் எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ மேட்ரிக்ஸில் எழுதிட்டு என்ன பண்ணோன்னா டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ரோவை காலமாகவும் காலம் வந்து ரோவாகவும் எழுதுகிறோம். அதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபார்முலா எழுதலாம். A inverse equal to 1 divided by determinant of A into adjoint of A. ஸோ நம்மளுக்கு வந்து determinant of A -81 கிடச்சிதா? ஸோ -1 divided by 81 இன்ட்டு இந்த adjoint of A மேட்ரிக்ஸ். ஓகேவா? இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறோம். இந்த எல்லா எலமெண்ட்ஸ்லையும் வந்து 9 வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை காமனாக 9 எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து 9 இதுவும் வந்து 9ஆல் கேன்சல் ஆகும், 81. ஸோ 9 கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 9 வருமா? ஸோ இந்த மைனஸை நம்ம வந்து உள்ளே கொண்டு போகிறோம். உள்ளே கொண்டு போனால் ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாகவும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாகவும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம 9ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாகவும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாகவும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? அப்படி பண்ணும்போது A இன்வர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1 divided by 9 அந்த மேட்ரிக்ஸ் கிடைக்குது. இதுதான் ஈக்குவேஷன் 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். A டிரான்ஸ்போஸ்னால் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ரோவை காலமாகவும் காலம் வந்து ரோவாகவும் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருக்கா? ஸோ A inverse equal to A transpose. ஓகேவா? ஸோ சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா இந்த மைனஸ் ப்ளஸ்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எதனா மேட்ரிக்ஸ் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.